ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட நம்மளோட பாட்டி இருக்காங்க. பாட்டிக்கு வயசு 76. பாட்டியோட அனுபவங்களை கேட்கலாம் வாங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டு படிங்க. இந்த பாட்டு ஓட்டக்கூடாது. அழகா இருக்கு வளர்த்தமா. வயசானாலே அதுதான் அழகு. பாடுங்க ஏதாச்சும் பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டா ஏதாச்சும் பாடுங்க. என்ன பாட்டு? சினிமா பாட்டு ஏதாச்சும் பாடுங்க. சினிமா பாட்டு தான் தெரியும். ஒரு பாட்டு கூட தெரியாதா? கிறிஸ்தவ பாட்டு தான். கிறிஸ்தவ பாட்டு வேணாம். நீங்களும் தாத்தாவும் ஏதாவது படத்துக்கு போயிருக்கீங்களா? அந்த அனுபவத்தை சொல்லுங்க. எங்கேயாவது படத்துக்கு போயிருக்கீங்களா கல்யாணம் ஆன புதுசில்? என்ன மேலே பார்க்குறீங்க? ஃப்ளாஷ்பேக்கா? ஃப்ளாஷ்பேக் எல்லாரும் மேலே பாருங்க. படம் பேர் சொல்லுங்க. நீங்களும் தாத்தாவும் ஃபஸ்ட்டு போன படம் பேர் என்ன? மறந்துச்சா? 76 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே இருக்கு மறக்குங்க. சரி சரி, நீங்களும் தாத்தாவும் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு என்ன? தாத்தாவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு கோழி தான் பிடிக்கும். அப்புறம் மீன் தானே அவிச்சு சரி, தாத்தா உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே மறக்க முடியாத கிஃப்ட் என்னது? தாத்தா உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்லேயே சூப்பரான கிஃப்ட் எது? மாதம் மாட்டாங்க. தாத்தா நெக்லஸ் வாங்கியிருக்காங்களா? அந்த நெக்லஸ் எங்க போச்சுன்னு தெரியல. சரி சரி, வருத்தமா நீங்கள் ஸ்கூல் போகும்போது பேக்கில் என்னெல்லாம் கொண்டு போவீங்க? புதுசத்தை கையில் தான் பேக் வச்சுருக்கோங்க. பேக்கே கொண்டு போக மாட்டீங்க? அது நோட்டுலாம் நோட்டு எல்லாமே இப்படி கையில் தான் வச்சுக்கொண்டு கையிலே வச்சுக்கொண்டு பையில் வச்சு கொண்டு போகிறது. பையிலலாம் வச்சுக்கணும். ஏன்னா காலையிலையும் போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றது. நான் காலேஜ் போகிறது கேட்கல, ஸ்கூலுக்கு தான். சரி, நீங்கள் எத்தனாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கீங்க? 9th வரைக்கும் படிச்சு 9 வருஷம். 9th வரை படிச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டி வந்து 9th வரை படிச்சு 10th ஸ்டாண்டர்ட் போகிறவருக்குள்ளே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களா? பாவம். இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஜோடியாக வாழணும் அப்படின்றதுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் 2 பேருக்கும் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? 2 பேரும் ஒத்துமையாக வாழணும்னா என்ன பண்ணணும்? உங்களோட அனுபவத்தில் இருந்து சொல்லுங்கள். அன்பு தான் ஒருத்தர் அன்பாக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு கணவருக்கு பிடிச்சா பொண்ணு செய்யணும், பொண்ணு பிடிச்சா பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு? ஆலாட்டு பாட்டு நல்லா படிப்பேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின்? ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? அதான் பத்மினி. ஹீரோவா? சிவகார்த்திகேயன். இப்போ இறந்து தரலாம். யார்? ராஜேஷ். அதுக்கு முன்னாடி இந்த விருதுநகர் விவேக். விவேக் என்ன பாட்டு? அவரும் இதுவும் சௌந்தர்யாவும் நடிச்ச படம். விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த். ஓகே, விஜயகாந்த் சௌந்தர்யாவும் நடிச்ச படம் இருக்காங்க. வளர்த்தமா, நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஃபோன்லாம் கிடையாது, இப்போ ஃபோன்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபோனுக்கு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் அதை அளவோடு வச்சுக்கணும். ஓகே, இப்போ உங்களால் வீடியோ காலில் எல்லாரையும் பார்க்க முடியுது, பேச முடியுது. நீங்கள் வந்து அந்த காலத்தில் நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கவங்கள வீடியோ காலில் பார்த்து பேச முடியும் அப்படின்னு நீங்கள்
நினச்சிருக்கீங்களா? பார்க்க முடியாது, தப்பு முடியாதா? இப்போ இல்லை, கருத்து பேசிக்கலாம். தாத்தா இருந்திருந்தா நேரம் ஜாலியாக இருந்துக்குங்களா? தாத்தா இது மிஸ் யூ தாத்தா. தாத்தாவோட நிறைவேறாத ஆசை என்ன தெரியுமா? தாத்தாவோட நிறைவேறாத ஆசை என்ன தெரியுமா? தாத்தாவோட நிறைவேறாத ஆசை என்ன தெரியுமா? நிறைவேறாத ஆசை. நிறைவேறாத ஆசையா? அவங்களோட நிறைவேறாத ஆசை ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சிட்டே இருந்தார். கடைசி வர ஃப்ளைட்லேயே போகாமல் இறந்து போயிட்டார். சரி, இப்போ நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்ப உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் பண்ணி கொடுத்து விடுவாங்க? ஒரு பைசா 2 பைசா கூட கொடுக்க மாட்டாங்களா? சரி, அப்போ உங்களுக்கு அப்போ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருந்துச்சா? பரோட்டா வாங்கி சாப்பிட்றது, பீஸா வாங்கி சாப்பிட்றது, பர்கர், ஐஸ்கிரீம். சரி, நீங்கள் சின்ன வயசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? ஐஸ்கிரீம் தான் கிடையாது. அப்போது ஒரு இதான் வந்து சவுக்கு மிட்டாய். சவுக்கு மிட்டாய்னா இதுவா? இந்த இது மாதிரி வாய்க்கப்பட்டவொன்னே சவுக்காக இருக்குமா? ஜவ்வு மிட்டாய். சவு மிட்டாய் அதான் இப்போயும் இருக்கேன். இல்லை, அந்த காலத்தில் இப்போ நீங்கள் இருந்தப்போ பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்துட்டாங்களே. பிரிட்டிஷ் பீப்புளெலாம் வந்துட்டாங்களே. பிரிட்டிஷ் பீப்புளெலாம் அந்த இடத்துல மாட்டேன். நீங்கள் பிறந்த வருஷம் என்ன? 1949. 49லயா பிறந்தீங்க? அப்போ நீங்கள் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் தாத்தா சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. தாத்தா சுதந்திரத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்களே நம்ம தாத்தா. நம்மளோட வியூவர்ஸ்க்காக நீங்கள் ஒரே ஒரு பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க. இப்போ தானே பாடுங்க. அத்தை மாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் தராங்களே. க்யூட்டாக பாடினீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இந்த வயசில் இதுதான் அழகு. பாடுங்க. ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட். கண்ணே கண்மணி கண்தாயோ, கண்ணே கண்மணி கண்ணுரையோ, மாமன் மறுப நலமாளி தொட்டிலுடன் வெள்ளையானை கொண்டு இந்த மாறி தொழிந்திட வருவார். கண்மணி கண்ணுரையோ. நாங்கள் வந்து இப்போ டென்டிஸ்ட் கிட்ட வந்திருக்கோம். அங்கே வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம். நான் எங்கள் வளர்த்தமான அம்மாவோட அம்மா. ஸோ வாங்க கேம் விளையாடலாம். ஓகே வளர்த்தம்மா, இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் சொல்வேன், சரியா? இப்போ கா அப்படின்னு சொன்னேன்னா கண் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து கல் அப்படி சொல்லணும். அப்படியே காலை நம்ம வந்து பாட்டு கிடையாது, வேர்டு சொல்லணும், சரியா? இப்போ வந்து ஆ, சரியா? அம்மா. நான் சொல்லிட்டேன் அம்மா, நீங்கள் சொல்லணும். அடுத்து ஆளை வேறு ஏதாவது சொல்லணும். அத்தை. அருள். அருள் பேர் சொல்லக்கூடாது. அருள்னா நான் வந்து கடவுள் அருள் தருவார்ல, அந்த அருள் சொன்னேன். நீங்கள் பேர் சொல்லக்கூடாது. அது. அத்தி. அத்தி. அத்தி மரம். அண்டை. அண்டை வீட்டார் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதான் அண்டை. அக்கம் பக்கம். அயலார். அன்பு. அதோ. ஆடுவது. அச்சச்சோ. ஆடுவது சினம்.
வெறும் ஆளை தான் சொல்லணும். போகக்கூடாது. அது வெறும் ஆறு ஆறு ஆறு. சரி 60ன்னு சொல்லிக்கோங்க. சரியா? 60. ஓகே. நான் வந்து அங்கே அன்று அன்று. ஐயோ ஐயோ இருங்க, நான் இன்னும் சொல்லலை. அவர் அவர்கள் அவர்களா அவ்வளவு அவரிடம் அவருக்கு சரி வேறு லெட்டர் போகலாமா? இந்த மாதிரி தான் கேம். புரிஞ்சிச்சுல? சொன்னதே சொன்னால் அவுட்டு. சரியா? வேறு லெட்டர். சரியா? சரியா? கல் கண்ணாடி கண்ணாடி. ரொம்ப யோசிக்கிறீங்க. காலை எவ்வளோ வார்த்தை இருக்கு. காலை நல்லா யோசிங்க. ஆழம் கா 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 தெரிஞ்ச கடல் கண்ணுக்குட்டி என்ன பாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. டீச்சர் கவிதையா? கவிதை. கவிதை இருங்க நான் சொல்கிறேன். கச்சேரி கச்சேரி. கலிலேயா ஆ கலிலேயா கலிலேயா. கன்று கன்று. கடல் சொன்னமா? கடல் கடல் சொல்லிட்டீங்க. அவுட்டு. நான் தான் இல்லை. ஓகேயா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாங்க நம்ம பாட்டிக்கு ஆத்திச்சூடி தெரியுதான்னு கேட்போம். அர்த்தமா ஆத்திச்சூடி சொல்லுங்க பார்ப்போம். ஆத்திச்சூடி கொண்டை விழுந்தன். ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறு சினம். சொல்லுங்க ஃபுல்லா. அடிச்சிருவேன். அறம் செய்ய விரும்பு 60 சினம் 70 கரடு 80 உப்பு. நீங்களா ஒன்று உருவாக்க கூடாது. அப்போ யார் சொன்ன? ஆத்திச்சூடி தான் சொல்லணும். ஈவது விளக்கு உடையது கரவேல் ஊக்கமது கைவிடு ஐயமிட்டு ஒன் ஒப்பர ஒழுக்கு ஓதுவது சினம். ஓதுவது சினமா? இன்னும் மறந்துட்டீங்களா? நீங்களே பிள்ளைங்களுக்கெல்லாம் பால்வாடியில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த டீச்சரம்மா இப்போ மறக்கலாமா? ஃபஸ்ட்டு அறம் செய்ய விரும்ப 60 சினம் 70 கரவேல் 20 விளக்கில் உடையது நீங்கள் ஊக்கமது கைவிடு. அடுத்து என்ன வரும்? என்ன எழுத்து? இகழேல் ஏற்பது இகழ்ச்சி உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடு. ஏ ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகேல் ஓதுவது சினம். ஓதுவது சினமா? அப்புறம் அவ்வியம் அவ்வியம் பேசல் அகமிட்டு கொண்டுட்டு